வணக்கம். வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. 26/12/2025 இன்று உங்களுக்கு ஒரு சுவையான செய்தி. அதாவது, நம்ம சிறுவயது முதல் ஏன் பெரியவர்கள் ஆன பிறகும் கூட சில விடயங்களுக்கு பயப்படுவது உண்டு. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலர் பல்லியை பார்த்தால் பயப்படுவார்கள், சிலர் கரப்பாம்பூச்சியை பார்த்தால் பயப்படுவார்கள். அப்படி சிறு சிறு விடயங்களுக்கு, சிறு சிறு பூச்சிகளுக்கு பயம் கொள்வது நாம் பார்த்திருப்போம். இப்பொழுது நான் பகிர இருப்பது, நான் சொல்ல இருக்கும் செய்தி சில பயங்களை பற்றிய விடயங்களை. அந்த ஒவ்வொரு பயத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதைத்தான் இந்த காணொளியில் கூற இருக்கின்றேன். நீங்கள் எதற்கு பயப்படுவீர்கள், அதற்கான பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நிறைய போட்டித் தேர்வுகளில் பொது விடையாக கேட்கப்படுகிறது. புது விடயங்களை தெரிந்து வைத்து கொண்டு தேவைப்படும் போது அதை பயன்படுத்துவோம். அந்த வகையில் பயங்கள் பலவிதம். நாயை பார்த்து பயப்படுவது சைனோபோபியா. சிலர் இரத்தத்தை பார்த்து பயப்படுவார்கள். அவர்களுக்கு ஹீமோபோபியா என்று பெயர். அந்த இரத்தத்தை பார்த்து பயப்படுவதற்கு ஹீமோபோபியா என்று பெயர். பேயை பார்த்து பயப்படுவார்கள், தெரியுமா? அங்கே இருக்கு பேய், இங்கே இருக்கு பேய். அந்த மாதிரி பேய்க்கு பயப்படுவதற்கு பாஸ்மோபோபியா என்று பெயர். நாயை பார்த்து பயப்படுவது சைனோபோபியா. இரத்தத்தை பார்த்து பயப்படுவது ஹீமோபோபியா. பேயை பார்த்து பயப்படுவது பாஸ்மோபோபியா. பாம்பை பார்த்து பயப்படுவது லிபிடியோஃபோமியா, அதாவது லுமிடியோபோபியா. இடியை பார்த்து பயப்படுவது கெரனோபோபியா. இரவை பார்த்து பயப்படுவது நிக்டோபோபியா. இறந்த உடலை பார்த்து பயப்படுவது நெக்ரோபோபியா. மீண்டும் பதிவிடுகிறேன், இதில் நீங்கள் எந்த வகை போபியாவில் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடன் பேசும்போது இதற்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்க முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையுடன், பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ளும் மன தைரியத்தை சிறு வயது முதலே கொடுத்து வளர்த்தோமேயானால் இதில் எந்தவிதமான போபியாக்களும் நம்மை ஒன்றும் செய்யாது. முடிந்தவரை நம் குழந்தைகளுக்கு நாம் சில விடயங்களை சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்து வளர்க்கும் பொழுது துணிச்சலுடன் தைரியமாக எல்லா விடயங்களையும் எதிர்கொள்ள அவர்களுடைய மனப்பக்குவம் நல்ல முறையில் இருக்குமாறு வளர்க்க வேண்டியது பெற்றவர்களாகி நமது கடமை. அந்த வகையில் இந்த எந்த போபியாவும் வராமல் வளர்ப்பது நமது கடமை. அப்படியே வந்துவிட்டாலும் தைரியம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதும் நமது கடமை. ஆகவே இந்த போபியாக்களை மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். அதை தெரிந்து வைத்துக்கொண்டு இதில் எந்த போபியாவும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நாயை பார்த்து பயப்படுவது சைனோபோபியா. இரத்தத்தை பார்த்து பயப்படுவது ஹீமோபோபியா. பேயை பார்த்து பயப்படுவது பாஸ்மோபோபியா. பாம்பை பார்த்து பயப்படுவது லிபிடியோபோபியா. இடியை பார்த்து பயப்படுவது கெரனோபோபியா. இரவை பார்த்து பயப்படுவது நிக்டோபோபியா. இறந்த உடலை பார்த்து பயப்படுவது நெக்ரோபோபியா. இது போக நிறைய போபியாக்கள் உண்டு.
தண்ணீரை பார்த்து பயப்படுவது, மலையை பார்த்து பயப்படுவது, மழையை பார்த்து பயப்படுவது. மலை என்றால் மலை, திருப்பரங்குன்ற மலை, அந்த மாதிரி மலையை பார்த்து பயப்படுவது, பெய்யும் மழையை பார்த்தும் சிலர் பயப்படுவார்கள். இப்படி பயம் சிறு சிறு விடயம், சாதாரண விடயங்களுக்கெல்லாமே பயம் கொள்வதும் உண்டு. ஆகவே பயம் கொள்ள தேவையில்லை. துணிந்து தைரியத்துடன் எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் நம் குழந்தைகளை வளர்ப்பது நமது கடமை. அதை செவனே செய்யுமாறு கூறுவதற்காகவே இந்த ஓஃபியோக்களை பற்றி இந்த காணொளியில் தெரிவிக்கின்றேன். படித்ததில் ரசித்தது. நன்றி, வணக்கம்.